அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் டிவியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம் சார். ஓகே. விடுதலை சிறுத்தை கட்சி எப்போதுமே எல்லா தேர்தல் காலகட்டத்திலையுமே ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய கட்சியாகவே இருக்கும். எல்லாருடைய பார்வையும் விடுதலை சிறுத்தையை நோக்கியே இருக்கும். கடந்த 2-3 தேர்தலாக அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வைக்கின்ற ஒவ்வொரு அரசியலும் மக்களுக்கு தேவையான கருத்தியலாக இருக்கிறது. அதனால் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்று மக்களே விரும்புகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அது ஊடக வெளிச்சத்திற்கும் ஊடகவியலாளர்களும் அந்த கேள்வியை எழுப்புகிற நிலையை உருவாக்கி இருக்கிறது. 1990 நாங்கள் தொடங்கிய போதே ஆட்சியில் பங்கு வேண்டும், ஆட்சி அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதாவது நாங்கள் 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் பிற கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற போது அந்த கட்சிகளுக்கு நீங்கள் அரசியலில் அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும், அரசியலுடைய பங்களிப்பை நீங்கள் தர வேண்டும், கூட்டணியில் இருக்கவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 2 அமைச்சரோ அல்லது ஏதோ தரணும், அப்போ பரவலாக்கப்படணும் அப்படின்றது நாம் தொடக்கத்திலேயே சொல்லிக்கிறது தான். புதுசாக நாங்கள் யாரும் சொல்லலை. ஆனாலும் அந்த கருத்தியல் அந்த அரசியல் இன்றைக்கு பேசப்படுகிற இடத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கட்சியில் மைய நீரோட்டத்தில் இருக்குது. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே எந்த அணியும் மாறாமல் ஒரு இந்தியா கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எம்பி தேர்தல், இதெல்லாம் அதில் ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. ஒரு முதல்வரோட ஒரு அண்ணன் தம்பி உறவு போல திருமாவளவன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சின்னும் போது அதுக்கான முக்கியத்துவங்கள் திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து களத்தில் பயணிக்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு சேருவதிலே, நாங்கள் அன்றைக்கு அதிமுகவில் இருக்கும்போது எங்களோடு சேருவதில் எந்த மாற்றமும் இல்லை, எங்கள் கொள்கைக்கும் அவங்களுக்கு கொள்கைக்கும் மாற்று எதுவும் இல்லை அப்படின்னு கலைஞர் நாங்கள் வைக்கிற கருத்தில் தான் அவர் முன் வைக்கிறார். அதனால் அவங்களுக்கு எங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளிப்படையாக நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 70 ஆண்டு கால அரசியல் வளர்ச்சியில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். அதிலே தனி தொகுதியில் நின்றவர்கள் தலித்துகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமாக இருந்திருக்கிறாங்க. அதிமுக இருந்திருக்கிறாங்க, திமுக இருந்திருக்காங்க. ஆனால் தலித்துடைய கருத்திலே தலித்துடைய முன்னுரிமை பெறுவதற்கு அவர்கள் எந்த இடத்திலும் நாட்டம் காட்டினார்களா? எந்த இடத்துல பேசியிருக்காங்களா? சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா? இல்லை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா? அப்படி ஒரு சான்றுகள் ஒன்று கூட இல்லை. அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா, அவங்க ஐயா சாப்பிடலையா, இப்படி தான் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மாவை சொல்லிட்டா கோவம் வந்துடும், அவங்க ஐயாவை சொல்லிட்டா கோவம் வந்துடும், இப்படி தான் வந்துருக்கும். ஆனால் ஓட்டு போட்ட தலித் மக்களுக்கான ஒரே ஒரு கருத்தியில் கூட முன் வச்சது கிடையாது. அன்றைக்கு தான் இல்லை, இன்றைக்கே இல்லை. 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய சம்பவங்கள் ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்னைக்காவது குரலை எழுப்பியிருப்பாரா? அதிமுகவில் இருக்கிற தலித் தொகுதியில் நின்ற சட்டமன்ற உறுப்பினர் குரலை எழுப்பியிருப்பாரா? ஆனால் அதே அதிமுகவில் இருக்கிற சிலர் மேல் பாதியில் நடந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாங்களா? இந்த மேல் தொட்டி தண்ணியில் மரத்தை கலந்துட்டாங்களே, அதுக்கு குரல் கேட்டாங்க. அவங்க விரலை எடுத்து விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்களா? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் ஏன் கேட்கல? நான் ஒரு தனி தொகுதியில் நின்றவங்களை மட்டுமே சொல்லலை. தனி தொகுதியில் நின்றவங்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித்துகளுக்கு விடுதலை சிறுத்தைலாம் நீங்கள் எங்களை புஷ் பண்ணி தள்ளுறீங்க. நாங்கள் பொது நீரோட்டத்தில் போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறோம். இதை கேட்கக்கூடாது. ஆனால் யார் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறானோ அவனுக்கு முன்னுரிமை தரும். ஒரு விபத்து நடக்குதுன்னா மோசமான நிலையில் இருக்கிறவங்க தான் ஐசியூவில் எடுத்து போய் மருத்துவம் பார்க்க முடியும். சும்மா லேசாக சிராய்ப்பு ஏற்படணும் கூட போய்ட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி பார்வையை, இந்த மாதிரி புரிதலை விடுதலை சிறுத்தைகள் தான் சட்டப்பேரவையில் பேசியிருக்கு. இன்றைக்கி 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி சென்னையில் முதல் முறையாக அம்பேத்கர் பெயரில் மணிமண்டபம் திறந்துருக்காங்க, திருமண மண்டபம் திறந்துருக்காங்களா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வந்த பிறகு தான்
முதலமைச்சர் இன்றைக்கி வந்து நேரடியாக வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஆரியபுரத்தில் இருக்க அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வந்து பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் வந்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறோம். விடுதலை செய்து வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல. ஆனால் நாங்கள் வீடு தேடிலாம் போய் கேட்டு வந்திருக்கோம். அண்ணா பரிதியில் கூட இருந்தார். திமுகவில் வந்து வேறு ஒரு அம்மா கூட இருந்தாங்க, அதிமுகவில் கூட இருந்தாங்க. அவங்க நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தாங்க, ஒரு அஞ்சலி செலுத்திருப்பாங்க. அங்கேருந்து தான் வராங்க. அந்த கோட்ரஸே அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அந்த வழி தான் போவாங்க. அன்றைக்கி நினைவு நாள் வரும், அன்றைக்கி பிறந்த நாள் வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட உங்களுக்கு மனம் கிடையாது. அது ஏன் அந்த மாதிரியான மனப்பான்மையில் இருக்காங்க? ஒரு இந்திய அரசியல் சட்டத்தையே இயற்றியவர், இந்தியா பெரிய லெவலில் ஒரு டாப் லீடரில் ஒரு முக்கியமானவர். இவரை வந்து எல்லாரும் இப்போ திருமாவளவன் அவர்கள் மாதிரி மற்ற தலித் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவரை தலித்துடைய அடையாளமாக ஆக்கினால இந்த ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. இல்லை, அது முற்றிலும் தப்பு. விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னா பெரியார் இருப்பார், காமராசர் இருப்பார், காகிதம் இல்லத்து இருப்பார். இதெல்லாம் நாங்கள் வந்து அரசியல் குருவாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் கருமபுரை காமராசர் கல்வி கண்ணை திறந்தவர். அவர் ஏழை எளிய மக்களுக்கு வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் படிக்கணுன்றதுல படிக்கணும். ஏழை எளிய மக்கள்னா தலித்துகள் மட்டும் தானே இருக்கிறான், எல்லாத்துலையும் இருக்கிறான்ல. அப்போ அந்த கல்வியை காமராசர் தருணும்னு சொன்னார்ல, அதனால் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பர்டிகுலராக வந்து தலித்து மக்களுக்கு மட்டும் தானே சட்டம் போட்டிருக்காரு, அவங்களுக்கு மட்டும் தானே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. சட்டம் அது இடஒதுக்கீடு தலித்துக்கு தான் வாங்குறாங்களா? கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இடஒதுக்கீடு இந்திய மக்களுக்கான சட்டம் அது. இந்த தலித் மக்கள் மட்டும் தான் இடஒதுக்கீடு வாங்குறாங்களா? அப்போ பார்வை எங்கிருந்து தப்பாக இருக்கு? பார்வை எங்களாண்டது தப்பா இல்லை, உங்களாண்டது இருக்கு. அதை தான் கேட்குறேன். நீங்கள் நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நானும் நினைக்கிறேன், காமராசரை நினைக்கிறேன், காகிதம் இல்லத்தை நினைக்கிறேன், பெரியாரை நினைக்கிறேன், அண்ணாவை நினைக்கிறேன், கலைஞரை நினைக்கிறேன், முதலமைச்சர் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை நினைக்கிறேன், ஜெயலலிதாவை நினைக்கிறேன், விரும்பும் நாங்கள் எல்லாரையும் பாராட்டுறோம். செய்கிற என்ற இடத்துல நல்லது செய்யும்போது கரெக்டுன்னு சொல்கிறோம். வாஜ்பாய் கூட நாங்கள் பாராட்டியிருக்கிறோம். தங்கனார் சாலை கொண்டு வந்தார். நாடு முழுக்க இன்றைக்கி வந்து திருச்சிக்கு போகணுன்னா ஒரு 4 மணி நேரத்தில், ஒரு 5 மணி நேரத்தில் போயிடலாம். அதுக்கு முன்னாலாம் ஒரு 8 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி சல்லுன்னு போயிடுறோம். அதை பாராட்டி தானே ஆகணும். நல்லது செய்தவர்களே அதில் வந்து நாங்கள் அதில் எந்த இடத்துல நாங்கள் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த உலகத்திலே இல்லாத சட்ட வடிவத்தை அமெரிக்காவில் கூட கிடையாது, அவ்வளோ சட்ட வடிவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவர் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் பார்க்குறீங்க, நாங்கள் ஏன் பார்க்குறோம்? நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். இப்போ பாருங்க, காமராசர் கல்வி தந்தார், அதுக்கு நான் நன்றி கடன் படுறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சட்டத்தை வந்து எளிய மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எல்லாரும் இடஒதுக்கீட்டில் இருக்கிறாங்க, அதில் வந்து நாமளும் இருக்கிறோம். அதனால் வந்து நாம் அவரை நன்றியோடு பார்க்குறோம். ஸோ ஒருவேளை வேறு எந்த சமுதாயத்தில் இருக்கிறவரோ அதே அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் போல் எழுதியிருந்தால் அவரையும் நாங்கள் கொண்டாடியிருப்போம், அவரையும் கொண்டாடியிருப்போம். அப்போது நாங்கள் தான் வந்து மனிதநேயத்தோடு பார்க்குறோமே தவிர நீங்கள் இல்லை. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது திமுக அதிமுக கட்சியினர் சொல்கிறீங்க, 2 பேருக்கும். இப்போ நீங்கள் திமுக கூட்டியில் திமுக அதிமுகன்றது மாறா பொதுமக்கள் மத்தியில் என்ன கண்ணோட்டம் இருக்குது? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் கலைஞர். புரியுதுங்களா? அப்போது இந்தியா முழுமைக்கு சொல்கிறேன். அப்போ கலைஞருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து இன்றைக்கி நேரடியாக போயிட்டு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய அந்த திறனை கொடுத்தது கூட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் இல்லாத இந்தியா அரசியலமைப்பிலே இல்லாத ஒரு சான்று இன்னைக்கு அம்மையார் வந்து வாதாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து 1962 126 கோடி கீழே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி ஒரு முதலமைச்சர் வரலாம் வருவேன் அப்படின்றதுக்கான எல்லா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தான் காட்டுறாங்க. அப்போது ஒரு வீரமங்கையாக போயிட்டு இன்றைக்கி வந்து அதிர்வலையை ஏற்படுத்திக்கிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம். அப்போது யாரை வந்து நீங்கள் தப்பு சொல்கிறீங்க? யார் வந்து தப்பு சொல்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு சம உரிமை சொத்து பங்கு வேணும்னு கேட்டு பார்லிமெண்ட் வந்து தூக்கி போட்டு வந்தார். அப்போ பெண்கள் எல்லாம் இன்றைக்கி யாருன்னா இருக்குங்களா? நீங்கள் பெண்கள் வந்து அம்பேத்கர் சிலையை வந்து சிதைக்கும் போதோ, அவருக்கு செருப்பு மாலை போடும்போதோ, அவமதிப்பு செய்யும் போதோ எந்த பெண்கள் வந்து போராடி இருக்கிறாங்க? அப்போ இந்த விஷயங்கள் பெண்கள் மத்தியில் கரெக்டாக போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, வேலை வாய்ப்பு போகும்போது அம்பேத்கர் வந்து இத்தனை % வேலை கொடுத்துருக்கிறாரு, எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் கேட்க தெரியுது. அன்றைக்கி அம்பேத்கர் பேரை சொல்ல தெரியுது.
அம்பேத்கர் ஒரு அவமதிப்பு வரும்போது அன்றைக்கி மட்டும் தெரியாமல் போயிடுதா? குறிப்பாக யாருக்கு சார் தெரியணும்? படித்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக. அப்போது யார் இங்கே வந்து சாதியத்தை வந்து ஊக்கப்படுத்துறது யார்? படித்தவங்க தான். பாமரன் என்ன பண்ணுவான்? அப்பாவி என்ன பண்ணுவான்? நாடக காதல் அவங்களுக்கு தெரியுமா? காதலில் போய் நாடக காதல் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா விஞ்ஞானிங்க? அது யார் நாடக காதல்னு ராமதாஸ் பேர் வச்சது? மருத்துவர் ராமதாஸ். அவர் தான் நாடக காதல்னு ஆமாம். சொன்னார். ஒரு மனிதனையுடைய நோயை குணப்படுத்த வேண்டியவர் ஒரு நோயை உருவாக்குறார். அதனால தான் இன்றைக்கி மனநோயோடு இருக்கிறார். அதை நம்ம பெருமை கொள்ளலை. சொல்கிறேன், என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிட வள்ளுவ பிறகு எங்கள் முப்பாட்டம் சொன்னது. நீங்கள் என்ன செய்தாலும் நான் நல்லது நினைக்கிறோம். அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைவரோட ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னார். ஒரு காலத்தில் வந்து 2 பேருக்குமே பாமக விடுதலை டஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு இணக்கம் ஏற்பட்டு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமக டஃப் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, யாரால வந்துச்சு? தலைவர்களால் இருக்கலாம், தொண்டர்களால் இருக்கலாம். எதனால? தலைவருக்கு என்ன பண்ணார்? எங்கள் தலைவர் என்ன பண்ணார்? இல்லை, யாரோ ஒரு சாரர் வந்து இல்லை, யாரோ இல்லை, அது சொல்லுங்க யாரால? பாமக வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தை 1983 84 எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இடஒதுக்கீடு எடுக்கிறதுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்கள் மக்களுக்கு நீங்கள் போராடுறதுக்கு தப்பு இல்லை, நீங்கள் கேட்கறதும் தப்பு இல்லை. நீங்கள் அரசு நோக்கி கேட்கணுமா, அப்பாவி குடிசையில் வாய்க்கிற குடிசையை கொளுத்தணுமா? அவங்களோட அரசியல் நிலைப்பாடு ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. ஆமாம். அப்போ நான் என்ன நினைப்பேன், உனக்கு வர வேண்டியது நீ கேட்குறது தப்பு இல்லை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என் வீட்டை வந்து தீக்கரை ஆக்கினீங்கன்னா சரியாயிடுமா? இடஒதுக்கீடு கிடச்சிருமா? மரக்காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க? கொடுத்துனாங்கல்ல. அப்போது உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து தவற வச்சுக்கணும். எங்கள் மேலே வந்து நீங்கள் பொதுவாக எல்லா சமூகமே வந்து ஒரு சமூகத்தை தான் இங்கே எதிர்க்குது. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, பட்டியல் சமூகத்தை மட்டும்தான் எதிர்க்கிறது. எல்லா சமூகமும் சேர்ந்து இப்போ கூட ஒரு நிலைப்பாடை மாற்றி உங்கள் தலைவரை கேளுங்க. அதனால தான் எல்லா சமூகமும் எதிர்க்கின்றதை நம்ம கண்முன்னே வந்து ராமதாஸ் அவர்கள் அனைத்து சாதியினர் கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி குறிப்பாக பட்டியல் சமூகத்தை மட்டும் தலித் மக்களை மட்டும் புறந்தள்ளணும்னு மாநாடு போட்டார். மாநாடு அதில் எல்லாம் இருந்தாங்க. அப்போது உங்களுக்கு எவ்வளோ வஞ்சன்ஸ் இருக்குது, எவ்வளோ கெட்ட புத்தி இருக்குது. முதல்ல இத்தனையும் படித்தவன் நீங்கள்லாம் படிச்சவனுங்களா? அப்போ என்ன படிச்சிங்க? நீங்கள் எதை படிச்சிங்க? சரி, அப்படி கடுமையாக எதிர்த்த ராமதாஸோட அடுத்த காலகட்டத்தில் இணக்கமாக போனார் இல்லையா உங்கள் தலைவர்? இப்போ இவ்வளோ கடுமையாக எதிர்த்தாருன்னு நீங்களே சொல்கிறீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். மாநாடு போட்டார், தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனார். அதெல்லாம் தலித் அதை இப்போ உருவாக்குனார், அப்போ இல்லை, நாங்கள் இணங்கும் போது இல்லை. இணங்கும் போது அவர் கடுமையாக 83லலாம் அது அந்த பிரச்சனை. அதுதான் நாங்கள் அதை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து அதே முன்னாடி ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. குறிப்பாக வன்னியர் சமூக மக்களே வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, இதெல்லாம் அதே ராமதாஸ் கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய மாற்றம், பெற்காத பிள்ளை அப்படின்ற மாதிரி. சார் வார்த்தை சொல்லலாம் சார், அதாவது வார்த்தை சொல்லலாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுற நாடக காதல்னா கண்ட நாயெல்லாம் சொல்லுது, அதை நாடக காதல்னு சொல்லி குறைக்குது. புரியுதுங்களா? ஒரு நல்லா இருக்கிற நாய் பார்த்து ஒரு சொறி நாய் குலைக்கிற மாதிரி இது எல்லாருமே வந்து பண்ணுறான். அதே போல் ராமதாஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து திருமாவளவனை தவிர்த்து மற்ற தலித் தலைவர்கள் யாரும் பெருசாக ராமதாஸ் கண்டனம் சொன்ன மாதிரி இல்லையே அவர்கள். அதாவது இப்போ அவங்களாம் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலையா? அப்படி இல்லை. இப்போ முதல்ல வந்து அம்பேத்கர் இயக்கங்கள் முழுக்க அம்பேத்கருடைய கொள்கையை முதல்ல உள்வாங்கியிருக்கிறாங்க சந்தேகம் இருக்குது எங்களுக்கு. அம்பேத்கர் இயக்கம் அப்படின்னு வச்சுட்டா அவங்க வந்து அம்பேத்கர் சாராம்சத்தை மொத்தத்தையும் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் சாதிவாதி கும்பலோடும் சனாதன கும்பலோடும் வந்து கை கோக்குறதுக்கு கை போகாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வழி வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைக்காத ஆப்ஷன் அவங்களுக்கு கிடச்சிட்டோம். லண்டனில் படிச்சிருக்காரு, பாரட்டில் படிச்சிருக்கிறாரு, வழக்கறிஞர் படிச்சிருக்கிறாரு, பல நாடுகளை போய் படித்து பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அமெரிக்காவில் இன்றைக்கும் வந்து அவருடைய பொருளாதாரத்துடைய இது வந்து பாடமாக எடுக்கப்படுது. அப்படியேப்பட்ட அம்பேத்கர் சின்ன வயசில் இந்த ஆதிக்க சாதியெல்லாம் மிக பெருமையான அவருக்கு வந்து வெளிநாடுகளே அமைச்சர் தரத்து இருந்தாங்க. நம்ம அமெரிக்காவில் வந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை சார்ந்தவங்க, திருவாரூர் சார்ந்தவங்க நம்ம படிக்கிறோம்ல, பேப்பரில் டிவியில் பார்க்குறோம்ல. அதுமாரி அம்பேத்கர் நினச்சிட்டு அவர் அங்கே அமைச்சராக இருக்க முடியாதா? முடியல. கண்டிப்பாக. அப்போ அவருக்கு அவ்வளோ ஆப்ஷன்லாம் வந்திருக்குல்ல, அவ்வளோ ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குல்ல. அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தை கூட இழந்துட்டு அவரோட குழந்தைங்களாம் இறந்து போச்சுங்க பட்டினியால்.
அவங்க மனைவி உடல் சரியில்லாமல் மருத்துவம் கூட பார்க்காம அந்த மக்களை பற்றி மக்கள்கிட்டே நேரத்தை கழிச்சு வீட்டுக்கு போகிறதுல வீட்டுக்கு கொடுக்குற மனைவி கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட முடியல, திருப்பி கொடுக்க முடியல, இது மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு சுமையெல்லாம் சுமந்த மக்களுக்காக ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு. ஒரு இடத்துல கூட சுயநலமாக இருக்காது அம்பேத்கர் ஒரு எழுத்துக்கள், ஒரே ஒரு இடத்துல கூட சுயநலமாக இருக்காது. அதை நீங்கள் ஆய்வு செய்யும் இடத்துக்கு விட்டு வச்சுருப்பார். எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டார், இதை பரவலாக்குங்கன்னு சொல்லுவார், எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். தலித்துன்றதே முதல்ல வந்து சாதி கிடையாது, இல்லாதவன் ஒடுக்கப்பட்டவன் சுரண்டப்பட்டவன் தான் தலித். அது எல்லாரும், அது தலித்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே போகும். எல்லாரும் யாரெல்லாம் உரண்டப்படுறாரோ யாரெல்லாம் கையேந்துறானோ அவன் எல்லாம் தலித் தான். சரி, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. இங்கேருந்து போனவர் 20 பேர் தான் இருக்காங்க இந்த கட்சியில் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் அரசியல் பாடமே பயின்றார். உங்கள் தலைவர்கிட்ட தான் அவர் முதல் அரசியல் கட்சியில் இணைந்தார்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியில் தான். ஆனால் இப்போ அவர் வந்து இங்கேருந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நீக்கப்பட்டு விஜய்கிட்ட போயிட்டு, விஜய்கிட்ட போனதுலேருந்து ரொம்ப நாளாக எதுவும் பேசாமல் இருந்தவர் இப்போ சமீபத்தில் திருமாவளவனை அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதுக்கான விளக்கத்தையே வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு. இல்லை, நான் திட்டிட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் திட்டன்றது அர்த்தம் இல்லை வந்து சொல்லிட்டாரு. அதில் வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கே நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி கேட்கறதுனால சொல்கிறேன். அதாவது ஆதவ அர்ஜுனா அவர் எங்களது வந்து 2 மாநாடு நடத்தியிருக்கிறார். அந்த மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. எங்கள் தலைவர் ஒரு கார் வந்து ஒரு மேடைக்கிட்ட மெயின் ரோட்லேருந்து சிஎம் வந்தாங்க. அதில் அந்த மேடையிலேருந்து தலைவர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த கொடி கம்பம் ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கேருந்து அந்த மக்கள் வெள்ளத்தில் போகிறதுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து அன்றைக்கி ஊடகமே வெளிப்படையாக வந்து ரொம்ப சொப்பமாக எழுதக்கூடியவங்களாம் 10 லட்சம் பேர் திரண்டாங்க, 15 லட்சம் பேர் திரண்டாங்க, 12 லட்சம் பேர் திரண்டாங்க, ஒரு 10 லட்சம் கம்மியாக ஒரு ஊடகம் கூட சொல்லலை. அந்த கூட்டத்தில் இருந்தவர் ஆதவ அர்ஜுனா. அப்படி அவர் பொதுச் செயலாளர் அப்படியே இருக்கும்போது பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அது வந்து ரொம்ப ஒரு நகைப்பாக தான் இருக்கும். அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வலிமை எங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு என்னுடைய அரசியல் ஆசான்னு சொன்னது எங்கள் தலைவரும் அதை வந்து சொல்லிட்டாரு, அது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதே போல் சமீப காலமாக வந்து விஜயை கடுமையாக தொல் திருமாவளவர்கள் வந்து கடுமையாக இந்த விமர்சனம் பண்ணலீங்களே. நிறைய பேசியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னும் அரசியல் பாடம் பயில வேண்டும். ஆமாம், உண்மைதானே. ஆமாம், இன்னும் அவருக்கு வந்து அரசியல் பெருசாக தெரியல. ஆமாம், உண்மைதானே. இப்போ சீமான சொன்ன மாதிரி இவர்கள்லாம் வந்து பிஜேபியோட, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அரசியல் வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசலை. உண்மைதானே. எங்கே அரசியல் பேசினார்? ஆமாம், அவர் அரசியல் பேசல இல்லை, அது பேசணும் தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். இன்னும் அரசியல் கற்றுக்கணும். ஆதவ அர்ஜுனா அங்கே போனதே திருமாவளவன் அவர்களை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து அங்கே கொண்டு போகிறதான பிளான் தான் பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதாவது அவங்கவுங்க கற்பனைக்கு என்ன ஒன்றாலும் நம்ம எழுதலாம், சரிங்களா? அதனால் வந்து ஒரு கவிஞர் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு மற்ற கவிஞர்கள் வந்து கவிதை எழுதாத இருக்க போதில்லை, பாடல் எழுதாத இருக்க போகிறதில்ல. அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வரிகள் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், அரசியல் மீது தாக்கம் உள்ளவர்கள், விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அவர் புரிதலேருந்து ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாம் வந்து விடை சொல்ல முடியாது. ஆனால் விஜய் இதுவரையில் அரசியல் பேசவில்லை. விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். இது எங்கள் கருத்து. நீங்கள் பேசுங்க, மக்களை பற்றி பேசுங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள். இந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியை விட நான் சொல்ல போகிறது புதுமையாக இருக்க போகுது, அது ஒரு நல்ல வழிகாட்டமாக இருக்கும் போது அப்படி சொல்லுங்கள். இதை எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்து வெறுமனே நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க சொன்னால் அப்போ பின்னாடி யாரும் வந்து உங்களை ஏற்கிறாங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இவ்வளவுதான். ஆமாம், அதே போல் இங்கே தமிழக அரசியல் எடுத்திங்கன்னா சீமான் எப்போதுமே வந்து தொல் திருமாவளவர்களை வந்து ஒரு மதிப்பு மிக்க தலைவராக பார்ப்பாரு. அண்ணன் சகோதரர் கண்டிப்பாக. அப்படி இருந்த இவரும் இணக்கமாகவே இருந்த உங்கள் தலைவர் வந்து திடீர்னு இவர் வந்து இவங்களுக்காக பிறந்தவர் தான். இல்லை, ரொம்ப கடுமையான சொற்கள். அதாவது இல்லை கடுமையான சொற்கள் தான். இவர் இவங்களுக்கு பிறந்தவர் தான். அவர் இவரு அவங்க பிரசவம் பார்த்தாருன்னு அவர் கேட்க அது ஒரு இதாக போயிட்டு. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளோடு இருந்து பயணிச்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். குறிப்பாக பகல் அவருக்கு ஆரம்பமே அந்த கட்சி தான். எனக்கே மேடைகள்லாம் நிறைய பேசியிருக்காரு. எனக்கே ரொம்ப பரிச்சயமாக என் கூட நல்லா பேசக்கூடிய, இப்போ கூட எங்கன்னா பார்த்தாருன்னா வண்டியிலே போயிருந்தா கூட பார்த்தானா தம்பின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் தான். அதெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு உடன் இருப்பவர்கள்
எவ்வளோ மோசமாக விடுதலை சிறுத்தைகளை பேசியிருக்கிறாங்களோ அது அண்ணன் சீமான் அவர்களை கண்டிச்சிருக்கிறார். குறிப்பாக சாட்டை துரைமுருகனை வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் பேரை சொல்லி நீ எப்படி நீ பேசுவ, நீ இந்த மாதிரிலாம் பேசத்தான் என் கட்சியில் இருக்காதுன்னே சொல்லியிருக்கிறார். இப்போ சிலர் அந்த மாதிரி பேசும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் உதவாது. நீங்கள் நான் அப்படி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவாது. தலைவர்கள் நல்ல முறையில் இருந்தால் கூட தொண்டர்கள் இப்போ நான் எங்கள் தலைவர் எதனா சொல்ல நான் விட்டுற முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து தொடங்கினீங்களோ அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்கள் தொடாமல் நம்ம தொட போகிறது கிடையாது. இப்போது நமக்கு எதிராக நமக்கு எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது அண்ணனுக்கு அவருக்கு தெரியும். அவங்க மேடையில் வச்சுக்கின்னு நம்மளை பேசுறது ஒரு உரிமையில பேசுகிறத அவர் அங்கே கீழே உட்காந்து ரசிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவர் இதை வந்து தடுக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஒருவேளை எங்கள் மேடையில் அவர் அந்த மாதிரி பேசி நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனா அதை பார்த்து அவருக்கு ஆதங்கமாக இருக்கலாம். வரவங்க வந்து ரெண்டு கட்சியிலையும் வரவங்க ஒரு சிறப்பு விருந்தினாக வராங்கன்னு சொன்னால் எங்கள் கட்சியில் இருந்தாலும் சரி அவங்க கட்சியில் இருந்தாலும் சரி, எங்கள் கட்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவங்க எங்கள் கொள்கை கோட்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறது பேசுறது தவிர்த்துட்டு அவங்களுக்குள்ளே சீமான் அண்ணன் மேலே ஒரு கோபம் இருக்கும். அதை வந்து எங்கள் மேடையை பயன்படுத்தி அங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டு எங்களை விமர்சனம் கூட சிக்க வைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுடைய விமர்சனத்தை எங்கள் மேடையில் வந்து நீங்கள் பேசிட்டு போகிறோம், உங்கள் மேடையில் பேசுறது பாரு எங்கள் மேடையில் பேசிட்டு போகிறோம். அப்போ வந்து இவருக்கு தெரியாமல் அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி பொருளில் போய் சேருது அது. ஆனால் அந்த கேள்வி நியாயமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்கள் மேடையில் வச்சு இவர் ஏன் தடுக்கலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது பார்க்குறவர்கள் எல்லாருக்கும் அது சரியாகவே தெரியும். ஆகவே இது வந்து இன்னொருத்தர் மேலே இருக்கிற வன்மத்தை இன்னொரு மேடையில் பேசுகிற அந்த நாகரிகம் வந்து மோசமானது. அது ரொம்ப வந்து கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்குது. உங்களுடைய கருத்தாக இருந்தால் உங்கள் மேடையில் நீங்கள் பேசுங்க. இன்னொரு மேடையில் போய்ட்டு உங்கள் கருத்து பேசணும். உங்கள் கருத்து நீங்கள் என்ன பேசணுன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறாங்க, இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆலோசனை சொன்னால் கூட அது பரவாயில்லை, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய வெறுப்பை இன்னொரு மேலே வந்து இன்னொரு மேடையில் வந்து நீங்கள் விமர்சனம் செய்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது ஏன்னா எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கொள்கைன்னா நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, சாதிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் கூட்டணி கிடையாது, மதவெறியை தூண்டுகிற சக்திகளோடு என்றைக்கும் கூட்டணி கிடையாது. இதை பற்றி பேசுங்க. அங்கே வந்து தேவையில்லாமல் அவரை பேச வேண்டியது இவரை பற்றி பேச வேண்டிய தேவைன்னா இருக்குது. இது எப்படி மதவெறி எப்படி உள்ளது வருது, அப்போ சனாதமாக எப்படி மாறுறாங்க அப்படின்றத பாயிண்ட் அப் பண்ணுங்க, கோடிட்டு காட்டுங்க. அதை விட்டு உங்கள் தனிப்பட்ட விருப்பெல்லாம் எங்கள் மேடையில் வந்து பேசுகிறதோ இல்லை அவங்க மேடையில் இருந்துக்குன்னு எங்களை பேசுகிறதோ முற்றிலும் தவறானது என்னை பொறுத்த வரைக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த சீமான் பற்றி பேசும்போது சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சீமானுடைய அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி 8% வந்து நிற்கிறாரு. அவர் நான் வந்து தனியாக எப்போதுமே தனி தான், அந்த மாதிரி எல்லோரும் தனியாக நில்லுங்கன்ற ஒரு அறைக்கூவல்லாம் விடுவார் எப்போ தேர்தல் வந்தாலும் சரி. ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது சீமான் சொல்லுவது சரிதானே, எல்லாருமே அந்த மாதிரி தனியாக நின்று இவ்வளோ ஓட்டு வாங்குங்க, உங்கள் வெயிட்டேஜை காமிங்க, அப்படி எல்லாருமே தனியாக நின்றீங்கன்னா நான் தான் முதலமைச்சராக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எப்போதுமே அவர் சொல்கிற வார்த்தை இப்போ கூட சமீபத்தில் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தியல் அரசியல் சமீப நாட்களாக தடம் புரண்டு போவதை அவரே அறிவார். அது நான் சொல்கிறத விட ரொம்ப நாளாகவே அவர் வந்து ஆரம்பிக்கும் போது பெரியார் கொள்கையோடு ஆரம்பித்தார். அப்புறம் அப்படியே மாறி மாறி இப்போ முப்பாட்டன் முருகனில் வந்து இப்போ பார்ப்பனர் கடப்பாறை வரைக்கும் வந்துட்டார். அப்போது அவருடைய அரசியல் அவருக்கே எதிரானதாக இருக்கிறது. அவர் நீட்டிய விரல் அவரையே கண்ணை குத்து பார்க்கறது என்பதுதான். நம்ம யாரும் போயிட்டு அவர் கண்ணை குத்தலாம் தேவையில்லை. அவர் விரலே அவர் கண்ணை குத்துகிற அளவில் தான் அவருடைய அரசியல் வந்து செல்லுகிறது. ஒரு விஷயம் எங்கள் தலைவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் கட்சியாக நாம் அடியெடுத்து வைத்த பிறகு அரசியலை மக்கள் மன்றத்தில் பேசியதன் மூலம் சட்டப்பேரவையில் பேசினால்தான் அது அரசு கோப்பில் ஏற்றப்படும். அப்போதுதான் மக்கள் நினைக்கிற அந்த செயலை நம்மால் செய்து தர முடியும். வெறுமனே நான் வெளியில் இருந்து கத்திக்கினே இருப்பேன்னா கத்திக்கினே தான் இருக்க முடியும். உன்னுடைய அரசியல் குவிப்பில் இப்போ அண்ணன் சீமான் பேசியதை நீங்கள் வந்து காலம் கடந்து என்றைக்காவது பார்க்கணும்னு சொன்னால் ஒன்று கூட போய் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் நாம் மறைந்தாலும் அதை போய் நீங்கள் அவை குறிப்பிலேருந்து எடுத்து பார்க்கலாம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவை குறிப்பிலேருந்து எடுத்து பார்க்கலாம். நீங்கள் அது என்றைக்கு வேணாலும் இருக்கும். அப்போது அண்ணன் சீமான் பேசுகிறது இந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ போன முறை வாங்கின 8% இந்த முறை அதிகமாக வாங்குவாருன்றீங்களா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ரொம்ப 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 குறைவு.
அதுக்கான 8% வாக்குகள் முழுமையாக குறைந்துவிடும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ விஜய் வந்துட்டாரு அதனால் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்ல முடியாது. விஜய் வந்ததுனால தான் அவர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த இளைஞர் பட்டாளம் சீமானிடம் இருப்பது போல் இப்போ விஜய்கிட்டையும் இருக்கு இல்லையா? ஒரு டைமில் இந்த இளைஞர் பட்டாளம் வந்து சீமானுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் அவர்கிட்ட போனாங்க சார். இப்போ விஜய்னு ஒருத்தர் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட ஈழத்தமிழர்கள் அண்ணன் பிரபாகரனை மையப்படுத்தி மட்டுமே வந்த இளைஞர்கள் தான். ஆமாம், முத்துக்குமார் இறப்புக்கு பிறகு வந்த இளைஞர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அண்ணன் பிரபாகரன் அவர்களும் இல்லை, முத்துக்குமாரும் இல்லை, ஈழத்தமிழர்கள் விஷயமும் இல்லை. அதை பற்றி இப்போ பேசுறது இல்லை. பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு சொல்லுங்க? வளர்ந்து விட்டது இல்லைங்க. ஈழத்தமிழர் பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இப்போ? யார் இருக்காங்க? நீங்க இப்போ ஈழத்தில் சாவரம் தான் தமிழன், உள்ளூரில் சாவரம்னா யாரு? இதுவே நம்மளுக்கு முரண்பாடாக இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஈழத்தில் சாவரம் தான் தமிழன்னா உள்ளூர் தமிழர்லாம் யாரு குரல் கொடுக்கும்? தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த கட்சி இன்னைக்கு அதை மறந்துருச்சு. இல்லைங்க, இல்லை அங்கதான் இல்லை வச்சுங்களே. இப்போ எந்த அரசியல் இருக்கு உங்களுக்கு? எந்த தாக்கத்தை பத்தி பேச போறீங்க? அதனால தான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல எல்லாம் போய் பேசுறாரு பிராமண கூட்டம். அதனால நீங்களே சொல்லிட்டீங்க விடயம். நீங்களே விடயம் சொல்லிட்ட பிறகு நான் என்ன சொல்ல வேண்டியது? அப்போ ஒருவேளை சீமான் அவர்கள் பிஜேபியுடைய அசோசியேட்லேருந்து வந்தவரா இருப்பாரோ? அவங்களுடைய அசோசியேட்டில் வந்தவரா கிடையாது. அவரை பிஜேபி இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய அதனால தான் அவர் கடுமையாக பெரியார் இப்போ வந்து அவரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் அந்த விஷய சப்ஜெக்ட் கிடையாது. அந்த கருத்துக்கே நம்ம போகக்கூடாது, போக முடியாது. ஆனால் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் முறையிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு குடியுரிமை தாங்க, அந்த அவங்களுடைய சொத்துக்களை கொடுங்க, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுங்க, நம்ம வந்து சொல்லலாமே தவிர அங்கே ஈழம் சீமான் லெட்டர் கொடுத்தாலும் குடியுரிமை தராங்கன்னு நிறையா தொலைக்காட்சி விவாதத்தில் பேட்டிலாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்றது நான் கூட சொல்லுவேன், எங்கள் தலைவர் கூட சொல்லியிருக்கிறாரு. அதுவும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு. இப்போ சமீபத்தில் கூட இலங்கையிலேருந்து ஈழத்தமிழுக்கு வந்து பார்த்து பேசிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு முதல்வரை சந்திக்க வைத்துட்டு பேசிட்டு போனாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்லிக்கிறாங்க, ஆனால் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரதா வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்திட்டோம், கிளைம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன உடனே கிளைம் பண்ணிடுவாங்கன்றது வந்து எப்படி சாத்தியமாக இருக்கும்? அதுக்கு பரிசீலனைக்கு வேணாமா? கண்டிப்பாக. இப்போ தேர்தல் கிட்ட நெருங்கிட்டே வருது. இப்போ அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ வந்து அதாவது அமித்ஷா வந்து மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் கூட்டணி டக்குன்னு ஒருங்கிணைந்து இப்போ புரட்சி பாரதம் கட்சியும் அதிமுகவோட இருக்குது. பாமக, டிடிவி தினகரன், பிஜேபி, அதிமுகன்னு இப்போ ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவாகிருக்கு. இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு தலித் அமைப்புனா புரட்சி பாரதத்தை சொல்லலாம். இந்த பக்கம் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாகவே கலைஞர் திமுகவுடன் பயணிப்பதால் உங்கள் கூட்டணியும் கலையாமல் அப்படியே இருக்குது, புது வரவுக்காக காத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கமும் கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கானனால இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? பலமான ஒரு போட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த பக்கம் விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவரும் பாதி ஓட்டுக்களை பிரிப்பார். அவர் ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சார்ந்தவர், ஜோசப் விஜய் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் ஓட்டுக்களை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தலித் உள்ள இளைஞர் பட்டாளமும் பாதி பேர் விஜய் கூட இருக்கிறதாவும் ஒரு பரவலான ஒரு டாக் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து தலித் அமைப்பு, அவங்க வந்து இன்னொரு அமைப்பு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து. பரவலான பேச்சு இல்லை நான் அதாவது சொல்கிறேன்னா, நான் சொல்ல நாங்கள் வச்சுக்கிற ஓட்டு வங்கி அவங்களோட ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாள் கூட கிடையாது. 1999 எங்கள் தலைவர் வந்து முதல் முறையாக வந்து தேர்தலில் கண்டவர் மூப்பனாரோடு. அன்னைக்கே வந்து 1.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 1.25 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். அன்னைக்கே வந்து எந்த கூட்டணி கிடையாது, பெரிய மூப்பனாருக்கே ஓட்டு கிடையாது. அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஓட்டு கிடையாது, பேரே தெரியாது. கிருஷ்ணசாமி பேர்லாம் சிதம்பரத்தில் தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுடைய பெயர் தமிழ்நாடு முழுவதும் கிராம பட்டி தொட்டிலாம் தெரியும். அப்படிங்களா? இன்றைக்கும் மதுரைக்கு போனால் எங்கள் தலைவர் பின்னாடி எவ்வளோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, திருநெல்வேலி போனால் லட்சம் பேர் இருக்கிறாங்க, தூத்துக்குடி போனால் லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு மாவட்டத்தில் லட்சம் பேர் தேர்தலுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு இல்லை, அன்னைக்கே நாங்கள் அமைப்பாக இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கூடுதலாக இருக்கிறோம். ஆகவே வந்து மற்ற அரசியல் தலித் அரசியலோடு விடுதலை சிறுத்தையில் ஒரு இடத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சமூக நீதிக்கான அரசியல் இது வந்து மாறுபட்ட அரசியல். தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்திலே விடுதலை சிறுத்தைகள் அரசியல் மாறுபட்டது.
மிகப்பெரிய அளவில் மாறுபட்டது. அதை வாதிக்க நான் எந்த இடத்துக்கு வர தயாராகிறேன். விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிற அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. இப்போ விஜய் கட்சியிலலாம் இளைஞர்கள் யாரும் போக மாட்டாங்கன்றீங்க சார். ஒரு நடிகராய் பார்த்தவன் நான் கூட விஜய் இப்படி போனான்னா பார்க்கணும் விரும்புவேன் சார். அதனால் நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு கிடையாது. புரியுதுங்களா? ஒரு முறை நேரில் பார்த்தன்ற ஒரு இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படி நான் வந்து விஜய் அவர் கட்சியில் பெரிய பெரிய கட்சியில் இருந்தெல்லாம் முக்கியமானவங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி பெரிய கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க, அவங்க போயிருக்காங்க, இவங்க போயிருக்காங்க. அவங்க பேசுகிற மேடை பேச்சு பார்த்தீங்களா? இப்போ யார் போயிருக்கிறாரு? அவர் பேர் அது அதிமுக செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையன் வந்து இந்த பாருங்க மட்டும் பார்க்கணும் நம்ம. இது எவ்வளோ பெரிய மக்களை ஏமாற்றுகிற வேலைன்றதை பாருங்கள். செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? அதிமுக இருந்தார். இப்போ விஜய் கிட்ட இருக்கார். அதிமுகவில் அவர் கொள்ளையடித்தது, அவர் சுரண்டிருந்து மக்களை உரண்டிருந்து எல்லாம் மாறிடுமா? ஒன்று. பிஜேபியில் யார் தலைவராக இருக்கிறா? அவர் எங்கே இருந்தார்? அதிமுகலேருந்து போனார். அவர் மேலே எவ்வளோ ஊழல் வருக்கு, அவர் தேர்தல் நிற்கும் எத்தனை கோடி வந்து பணத்தை வந்து எடுத்தாங்க, கையாண்டாங்கன்னு தெரியுது. இப்போ அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அதிமுகவில் இருந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆள் வரல. ஆல்ரெடி ஏற்கனவே கொள்ளையடித்த கும்பல், இந்த அரசியலை சுரண்டின கும்பல், இந்த எளிய மக்களின் ஓட்டை சுரண்ட கும்பல். அப்போ நீங்கள் பிளவுபட்டு இருக்கிறீங்க, ஒரே இடத்துல ஜாயின் பண்ண பார்க்குறீங்க. நேற்று கூட எடப்பாடி அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதில் சொல்கிற போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, திமுகவை தீய சக்தியும் ஊழல் சக்தின்னு எங்களையும் சொல்கிறாரு. எங்களை ஊழல் சக்தின்னு சொல்லும் போது செங்கோட்டையன் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றவர், அவரை கூட வச்சுட்டு எப்படி விஜய் இப்படி பேசுகிறாருன்னு அவர் அதுதான் சொல்கிறேன் நான். அப்போது இது வந்து மக்களை யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள்? மக்களை ஏமாற்ற ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா லாட்ரி சீட்டு விற்று பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்தது. இவருங்க அது அவங்க மாமனார்னு சொல்கிறாரு, அவர் நான் கிடையாதுங்கன்றாரு. நம்ம வந்து இங்கே வந்து நயினார் நாகேந்திரனும் இங்கே வந்து செங்கோட்டையனும் இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் எங்கேருந்து போனீங்கன்றது தான் கேள்வி எனக்கு. நீங்கள் புதுசாக ஒரு ஆளை உருவாக்குங்க சார், நீங்கள் இருங்க சார், நீங்கள் போய் இருங்க. அப்போ இவர் வந்து யாருமே இல்லை, எங்கேயுமே இல்லை. இவர் அமைச்சராக இருந்தது கிடையாது, இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது கிடையாது. இப்போ தான் வந்து வராரு, புதுசாக வராரு, இப்போ தான் அறிமுகம். இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் செய்வார்ப்பான்னு நம்பலாம். நீங்கள் எப்படிலாம் பண்ணலான்றது உங்களுக்கு ஐடியாலஜி பக்கமாக தெரியுமே, கட்சி போடுறது உங்களுக்கு நல்லா தெரியுமே. இல்லை அதுதான், ஏன்னா விஜய் ஆரம்பத்துலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஐடியாலஜியே இல்லை, அவர் என்ன எப்படி பண்ணுறதுனே தெரியல. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தனால தான் ஒரு அனுபவசாலியை வந்து முக்கியமான ஒரு தலைமையிலேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அதுதான் செங்கோட்டையன். நீ கொள்ளையடிச்சு தான் அனுபவசாலின்னு வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொள்ளையடிச்சு தான் அனுபவசாலியா? அது விஜய் தான் உணரணும். அதான் சொல்கிறேன், மக்களும் உணரணும். அப்போது இங்கே யார் இருக்கிறான்றதை நீங்கள் பார்க்கணும் சார். நீங்கள் இங்கே யார் இருக்கிறா, புதுசாக ஒரு விவரம் தெரியாத தம்பியை நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. அவர் விவரத்தை கற்றுக்கிட்டோம், தப்பாக கூட செய்யிட்டோம். அவர் இப்போதான் வந்திருக்கீங்க, நல்லா கற்றுக்கிட்டு வாங்க. வருங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க, மக்களும் கற்றுக் கொடுங்க. மக்களுக்கு அவரும் சொல்லிட்டு உங்களாண்ட வந்து கற்றுக்கிறேன் நானேன்றேன். நான் இப்போ நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவோ எதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் சட்டமன்ற உறுப்பினராகனா நான் வந்து மக்கள்கிட்ட என்னன்றது உடனே போய் தப்பாயிடும், நம்ம தலைவர் தவறாக நினைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி காரணம் என்ன சொல்லணும்னு தெரியும். ஜெயலலிதா கிட்டேயே இவங்க வந்து பயிற்சி எடுத்தவங்க. அந்த கொய பஸ்ன்னு ஒருத்தன் தான் ஹிட்லர்கிட்ட, அவன் என்ன ஒன்றுன்னு போய் சொல்லுவானா, ஐயா நீங்கள் இப்படி அங்கே பெரிய படுகொலாம் நடந்திருக்குமா, ஹிட்லர்கிட்ட வந்து எப்படியா நாடு இருக்குன்னு சொன்னால் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்களாம். அங்கே படுகொலையாக நடந்துக்கிட்டு இருக்குமா. அந்த கொயபாஸ்ன்றவன் அவ்வளோ அண்ட புழுகு, அதனால தான் அவன் பேரை சொல்கிறாங்க, புழுகுன்னாலே கொயபாஸ். அப்போ வந்து உலக அளவில் அவன் பொய்யை வந்து பெரிய ஆளாக இருந்திருக்கிறான். அப்போ கொயபாஸ் மாதிரி கேரக்டர் விஜய் கிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் மக்களை சுரண்டி நீங்கள் மாட்டணுங்க சார். அதை எப்படி நீங்கள் அங்கீகரிக்கணும்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கூட, அவரும் திமுகவை அழிக்கணும்னு தான் விஜய் வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து ஒவ்வொரு செங்கலாக பிடுங்குவேன்னு சொன்னார், பயங்கரமாக பேசினார். அவரே பிடிங்கின்னு போயிட்டாரு. அதான் இப்போ எடுத்துக்காட்டு தான் சொல்ல வரேன். இப்போ திமுகவை அழிக்கணும்னு வந்தவங்கலாம் காணாமல் போயிருக்காங்க. இல்லை சார், ஒரு செங்கலாக பிடுங்குன்னு சொல்லிட்டு அவரே பிடிங்கின்னு போயிட்டாருன்னு கேட்குறேன் நான். நம்மளா பிடுங்கணும், அவரே பிடிங்கின்னு போயிட்டாரு. முடியல, அரசியல் முடியாது சார், உங்களெல்லாம் முடியாது. அரசியல்ன்றது ரொம்ப மோசமான. அவரும் நேற்று விஜய் விமர்சித்திருக்காரு, பேசும்போது விஜயை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்காரு. நான் இப்போ எல்லாருமே இப்போ எல்லா கட்சியுமே விமர்சனம் செய்கிறாங்க விஜயை. திமுக பெருசாக அவரை டச் பண்ணவே இல்லை. இப்போ அதிமுக தான் கடுமையாக கரூர் சம்பவத்துலேருந்து அவரை பாதுகாத்தாங்க. இப்போ கடுமையாக அவர் அலைன்ஸ் வரலன்னதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் திட்டுறாங்க,
எல்லா அமைச்சரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ் அமைச்சர்லாம் அதிமுகவில் விஜயை. அப்போது வந்து இப்போ 3 பக்கத்துல இருந்தும் கடுமையான விமர்சனங்கள் வரும்போது இனிமேல் விஜயுடைய இதெல்லாம் தாங்குவாரா சார் எப்படி அது இந்த அரசியலில்? நான் சொல்லட்டுங்களா, அவருக்கு ஏதோ ஒரு ஆசை, ஒரு ஆசை. இப்போ வந்து நம்ம ஒரு தலைவராக நம்மளை பார்க்குறாங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை. ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு இருக்கிற ஊடக வெளிச்சத்தின் மூலமாக ரொம்ப எளிதாக அரசியலை கையாள முடியும். ரொம்ப எளிதாக, ரொம்ப சிரமம்லாம் தேவையில்லை. ரொம்ப எளிதாக அரசியல் வந்து அழகாக பண்ணிடலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை வந்து ஜூம் மூலமாகவோ அல்லது வந்து முகநூல் வழியாக வந்து நேரலையில் பேசுகிறதோ அல்லது வந்து சோஷியல் மீடியா எவ்வளோ இருக்குது, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கின்னு பேசுகிறதோ, இதோ நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிறதோ. இன்றைக்கி எவ்வளோ வந்து நவீன தொழில்நுட்ப அரசியல் வந்துடுச்சு. ஆனால் அந்த நவீன தொழில்நுட்ப அரசியல் கூட அவர் நுகரலை, அதை கொண்டு வரலை, பேசலை. இன்றைக்கி பேசினா தான் சார் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவர் வந்து பேசும்போதெல்லாம் எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு பேசுகிறாரே தவிர அதிமுகவை அன்னைக்கு பேசும்போது கூட அதிமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணி சார். ஒரு விஷயம், ஆனால் அவர் சொல்லும் போது பிஜேபி தலைமைன்றார். அதிமுகவை வேணுன்ட்டு வெறுப்பேற்றுற மாதிரி. ஒரே ஒரு விஷயம் தான் சார், விஜய்க்கு நடிகர் என்ற அந்தஸ்தை தாண்டி அவர் வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய அளவு பொருளாதாரத்தில் இருக்கலாம், உச்சத்தில் இருக்கலாம், 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம், தப்பு இல்லை, அது வாங்கியிருப்பார், நம்மளுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் 250 கோடி சம்பளம் வாங்கிட்டீங்க, நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று முதலமைச்சர் தான் உட்காருவீங்களா? ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான். இப்போ எதுவுமே தெரியாது எனக்கு, முதலமைச்சர் சேர் கொடுத்துருங்க. சினிமா படத்தில் வந்தால் நீங்கள் வேணால் ஒரு சேர் போட்டு உடனே போய்ட்டு, சினிமா படத்தில் கூட ஜெயிச்ச ஒரு முதல்வர் ஆகலையே, வேற ஆளுக்கு தானே சீட்டை கொடுக்குறாரு. நான் தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இதுதான் இங்கே நம்மளுக்கு உள்ள பிரச்சனை. இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு நான் தான் மாற்று கட்சி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கலேன். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த 100 வயசை தொட்டு இருக்கிற ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறார், அவரை முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னால் மக்கள் அவர் பேரை சொல்லி ஊடகங்களும் சரி மக்களும் சரி இவ்வளோ பரபரப்பாக பேசுவாங்களா? 100 வயசை தொடர ஒரு நிலையில் எவ்வளோ உழைப்புக்கு சொந்தக்காரர், இங்கே தான் உண்மையான உழைப்புக்கு எவ்வளோ நேர்மையான மனிதர்களுக்கு அங்கீகாரம் இல்லையே. அப்போது நீங்கள் அப்படின்னு பார்த்துனீங்கன்னா அடுத்தது வருவோம். அண்ணன் வைகோ இருக்கிறார், அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் எவ்வளோ பெருசு. ஏன் அவரை முதலமைச்சர் சொல்ல மாட்டேறீங்க? எங்கள் தலைவர் திருமணமே செய்து கொள்ளாமல் இந்து வரை அவர் இளமையை தொலைச்சி இந்து வரையில் இந்த மக்களுக்காக ஓடிக்கினே இருக்கார். எந்த இடத்துல சுயசாதி அரசியல் பேசியதே கிடையாது, தொடக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையில். தமிழ் தேசிய அரசியலையும் இந்துத்துவ அரசியல் புரட்சியல் வழியிலும் பெரியார் வழியிலும் எதிர்கொள்ளுக்கிற ஒரு ஆற்றல் வாழ்ந்த தலைவராக வரக்கூடிய அவரை முதலமைச்சர்னு சொன்னால் எவ்வளோ கேலி கூத்து பேசுவீங்க சொல்லுங்க. பிரதமர் ஆகக்கூடிய தகுதி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க தலைவர். நான் அதுதான் சொல்கிறேன். அவர் முதல்வர் இல்லை. நான் இந்த 3 தலைவரை சொன்னதில் ஏதாவது ஒரு தலைவர் ஏதாவது ஊசலாட்டம் இருக்கா? மக்களுக்கு பணி செய்யாதவங்களா? சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். எல்லாருமே மக்களுக்காக போராடியவர்கள், மக்களுக்காக நிற்க. அப்போது இந்த மக்கள் வந்து அவங்கள சும்மா இவங்க ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, அது அப்படி பேசுறதுக்கு ஊடம் இல்லை. அவங்க 3 பேர் படத்தையும் போடுங்க, கேட்குறீங்களே நீங்கள், இவர் சரியானவரா, இவர் சரியானதா, இவர் வந்தால் சரியாக இருக்குமா, இவர் சரியாக வந்துடும் கேட்குறீங்களே. இந்த 3 பேர் போட்டுட்டு இவங்கள போடுங்க. அப்போது ஊடகம் கூட ஒரு திரைமறைவிலிருந்து வந்தவங்களை தான் முன்னுரிமை கொடுத்து செய்தி பெருசு போடுது, உழைக்கின்றவர்களை போடுறதே இல்லை. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலுமே மக்கள் கிட்டுக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சின்றாரு. அப்போ இப்போ இருக்கிற ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை தலைவரை விட்டுட்டார். இப்போ எம்ஜிஆர் அம்மையார் முன்னோடியாக நினச்சி தான் நான் ஆட்சின்றாரு. எப்படி அந்த வார்த்தை ஊழல் ஒழிப்புன்னு கட்சிக்கு ஆரம்பிக்கிறாரு. சினிமா உலகத்தில் இருந்தவங்க தான். இப்போ நான் ஒரு டைலாக் ஒன்று ஆல்ரெடி வீட்டான இருக்கும்போது ஒரு டைலாக் எழுதுருவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் நான் அந்த டைலாக் மாதிரி வேறு ஒரு டைலாக் நான் எழுதுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் அவங்க இன்னைக்கு. இப்போ நாங்கள் இப்படி சொல்லுவோம், எதை சொன்னாலும் அவர் சொல்லிட்டார் தானே. ஆனால் பிஜேபி இப்போ சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் பெருசாக நீங்கள் ஒன்று பாருங்கள். இப்போ விஜய் வந்து வேல்முருகன் பாடல் பாடும்போது ஒரு நடனம் ஆடிட்டார். அவர் நடனம் ஆடுறது அது ஏன் பெருசாக்கணும்? அவர் அதான் தொழில். அது பாரு, ஒரு நடிகர்னா ஒரு என்டர்டெய்னர், வந்தவங்கள மகிழ்விக்கு வர. நான் அரசியல் இருக்கிறேன், ஒரு மேடையில் போய் பேசுகிறேன்னு சொன்னால் அதை போடுவீங்களா நீங்கள்?
என்ன மேடையில் இப்படி பேசுகிறாரு போடுவீங்களா? நான் தான் அரசியல் வச்சு நான் தான் மேடையில் பேசுகிறவனாச்சு. எந்த இடத்துலையுமே எடப்பாடி டான்ஸ் ஆனதில்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார் அவங்க நடனமாடியதில்லை, நடிகர் இல்லை கலைஞர் சார், அவர்கள் அவங்க நடிகர் நடனமாடியதில்லை. கிடையாது. இல்லை, நடிகையாக இருந்து முதல்வரான ஜெயலலிதா அம்மையார் கூட நடனம் ஆடினதில்லை, எம்ஜிஆர் அவர்கள் கூட நடனம் ஆடியதில்லை. இது பல்வேறு தரப்பினர் சொல்லக்கூடிய. நடிகையாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து மூப்பனார் அவங்க மகன் ஜி.கே. வாசனுடைய பிறந்த நாளில் நடனம் ஆடினாங்க. அது வந்து நடிகையாக. நடிகை இவர் சார் இவர் நடிகராக தான் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நடிகர் தான். இப்போ வரைக்கும் நடிகை தானே. இப்போது ஜனநாயகம் ஒரு படம் வர்றதுக்காகன்னு வேலையில் வரவே வராதுன்றாங்க. வருது வரல. அந்த படம் வர வரைக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? நடிகர் விஜய் தான். அதே ஒரு நேர்காணலில் வந்து அவங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்களே. அது நடிகர்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தானே தலைவர் அப்போ நடிகர்னு சொல்ல அந்த படத்தை விட்டு போங்க, அந்த படம் வேண்டாம் விட்டு போங்க. நீங்கள் வந்து அதை பற்றி கேட்டு நடக்கிறீங்க. இவங்க சதி பண்ணிட்டாங்க, அவங்க சதி பண்ணிட்டாங்க, இவங்க சதி பண்ணவங்களே திட்டம் பண்ணுறாரு. இவருக்கான பிரச்சனையே இவர் வந்து குரல் கொடுக்கலன்னா மக்கள் பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதான் சார், அதுதான் எங்கள் தலைவர் சொன்னது. விஜய்க்கு அரசியல் தெரியல, அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் சொல்கிறது. இதை தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் அவரை தனிப்பட்ட கடுமையாக விமர்சனிங்க. நீங்கள் தெரியலன்றது தானே சார் சொல்ல முடியும். இப்போ எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது. நீங்கள் ஹிந்தி புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் படிக்க பார்க்கலாம்னு சொன்னால் நான் எப்படி படிப்பேன்? தெரியாது. எனக்கு தெரியாது, கண்டிப்பாக எனக்கு தெரியாது, எனக்கு படிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே? இப்போ கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. சரி சார், ஓகே நான் கற்றுக்குறேன் அப்படி தான் சொல்லுவேன். அதனால் அவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் கற்றுக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறது 100% கரெக்ட். சரி, இப்போ இந்த தேர்தலில் அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இருக்கும் சார்? எப்பயுமே வந்து இப்போ சுனாமி வந்து எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் வந்து ஒரே கொந்தளிப்பு, அரசாங்கம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை, இயற்கை சீற்றத்துக்கு நாம் என்ன பண்ண முடியும்? காக்கா கூட ஒன்று அடிபட்டுச்சுன்னா 10 காக்கா வந்து சத்தம் போட்டு கிடக்கும், கொஞ்சம் நேரம் பொறுத்து காணாமல் போய்டும். அது மாதிரி இப்போ ஒரு வருது, ஒரு காக்கா கூட்டுன்றீங்களா? ஆமாம், ஒரு சத்தம் இருக்கும். ஒரு காக்கா அடிப்பட்ட உடனே 10 காக்கா வந்து கத்தி கிடதா இல்லையா? எவ்வளோ நேரம் கற்றுன்னு நினைக்கிறீங்க? ஒரு அதிகபட்சம் 15 நிமிஷம் 20 நிமிஷம், சரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட வச்சுங்க. அதன் பிறகு அது வேலையை பார்க்கும். இந்த தேர்தல் வரைக்கும் இப்படி ஒரு கூசல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதிகாரத்துக்கு வந்துடலான்னு அந்த நம்பிக்கிட்டு அப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம சின்னதாகவும் ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம், எப்படி வரும்? அப்போ நமக்கு தெரியுது. அவங்க ஓட்டு போடுறவங்களுக்கு, அப்போ ஓட்டு போடுறவங்கள மடையை நடிச்சுருக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு விஜய் ஓட்டு போட வெளியே வருவான்ற. சார் உங்கள் கணக்கு தப்பு இல்லை, உங்கள் எண்ணங்கள் வளரட்டும், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நானே உங்களுக்கு ஓட்டு போடுறேன், நீங்கள் கொஞ்சம் என்னை கன்வின்ஷன் பண்ணுங்கன்றேன். நான் விடுதலை விஷயத்தில் கொள்கை இப்படி போட்டு நான் இருக்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன், பெருமை சொல்லிக்கிறேன். இதில் அவர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7 கோடி வாக்காளர்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள்னா அவர் தான் பெரிய கட்சி, ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டா. அப்படி பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு ஓட்டு 4 ஓட்டு போடுறோம். நாங்கள் 5 ஓட்டு போடுறோம். எங்கள் ஃபேமிலி குடும்பம் கணக்கு சொல்கிறேன். நான் குடும்பமாக போடுறேன் நாங்கள் ஓட்டு. அப்பயும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அரங்கில் அங்கீகாரம் இன்னும் பெறலை, முடியல. அந்த 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 நிலை எப்போ மாறும்? அதனால் வந்து விஜய் வந்து அரசியல் பாடத்தை நன்றாக படித்து விட்டு இந்த அரசியல் நீங்கள் சார் அரசியலுக்கு இவர் வரணும் இவர் வரக்கூடாது நம்ம எந்த யாரும் சொல்ல முடியாது, அதை நம்ம சொல்ல வரல. நீங்கள் அதை தான் சொல்கிறேன். நான் விடுதலை விஷயத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது. இந்த கொள்கையை கன்வென்ஷன் பண்ணி இல்லை இதை விட கூடுதலாக நான் வச்சுக்கிறேன், சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி நடக்குது, விடுதலை விஷயத்தில் வந்து மாறுபட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் லைக் பண்ணுவேன்ல. நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கன்றேன். நான் சொல்லாமலே வந்து நான் பார்க்குறியா, நான் அவருக்கு எதிரானவர், நான் தான். நேற்றுலாம் கூட மீம்ஸ் நிறையா போச்சு. மீண்டும் அவர் வந்து திமுகவை பாலவேலா பாப்பா சரி அப்படின்னு. திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னா அதிமுகண்ணா, அதுதான் அவர் அதிமுகவை தவிர்க்கிறாரு. அதிமுக அப்போ இல்லையா? அவர் சொல்றது என்னன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. சரி, இல்லைன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் அதான் அவர் தான் இன்னைக்கு காட்டமாக சொல்லியிருக்கிறார். நீ அவர் எடப்பாடி அவர்கள் வந்து நீ இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப டேமேஜ் பண்ணி தான் பேசியிருக்காரு. நீங்கள் வந்து எங்கள் கொள்கை எங்கள் தலைவரை நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். இப்போ இன்னிலிருந்து கவுண்டர் ஸ்டார்ட். விஜய்க்கு இனிமேல் வந்து அவர் செய்கிற அவர் வாயாலேயே தவளை தன் வாயால் கெடும் போல அவர் வாயாலேயே பேச தெரியாமல் மக்கள் கருத்து பேச தெரியாமல் மக்களுக்கு என்ன செய்ய போறன்னு சொல்ல தெரியாமல் 3 வருஷம் ஆச்சு. அவர் இன்னும் ப்ரெஸ்ஸையே பார்க்கல. அதான் சொல்கிறேன்.
எம்ஜிஆர் பார்த்தாரா அப்படின்னு கேட்குறாரு. முதலமைச்சர் பார்த்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் முந்தா நாள் கூட பார்த்தாரு. அன்னைக்கு கூட நேற்று கூட அவர் நடந்து எங்கெல்லாம் போறாரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. தாங்க. எதுவுமே தெரியாம இருக்காங்களேன்றது அறியாமையும் தெரியாமலும் இந்த அதுதான் சார் அரசியல்ல இவங்க சொன்னாங்க. வந்து மக்களுக்கு என்னதான் பண்ண இப்போ கூட போறாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆங்கில தொலைக்காட்சி ஊடகத்தை வீட்டில் வச்சு பார்த்தாங்க. எல்லாரும் ஒரு மேடையில் வச்சு பார்த்தாங்க. இவரை மட்டும் தனியாக போய் வீட்டில் ஆஃப் த கேமரா. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய நிறைய முன்னெடுப்புகள் வந்து முதல் முறையாகன்னு சொல்லலாம். அது எல்லாமே விஜய் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அனுபவசாலி செங்கோட்டையன் சொல்லாம வாங்க ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நம்ம பரபரப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேள்வி கேட்டு போகிறாங்க உங்ககிட்ட? உங்களுக்கு தெரியாத கேள்வி என்ன கேட்க போகிறாங்க? இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ நீங்கள் என்ன இப்போ எனக்கு புரியாத நீங்கள் கேட்க போகிறீங்க? கண்டிப்பாக புரிய போகுது இல்லை. பதில் வந்து எப்படி இருக்குன்றது மக்கள் பார்த்து சொல்லட்டும். நீங்கள் என்ன வருதோ சொல்லிட்டு போங்க. அதிலேருந்து மாறுதல் கிடைக்கும் போது கண்டிப்பாக மக்களுடைய ரியாக்ஷன் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாறுதல் வரப்போகுது. இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாதா? பரவாயில்ல, ரைட்டு. இப்போ நேரலையில் நம்ம இருக்கிறோம், உடனே கேமரா ஓடின்னு இருக்குது, நீங்கள் கேட்டுன்னு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து யோசித்துலாம் பதில் சொல்ல முடியாது. வரத்தை வந்து கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஒருவேளை டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரியில்லாமல் சொல்லியிருக்கிறோமோ, கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற அங்கே ஒரு புரிதல் எனக்கு ஒரு புரிதல் வருது இல்லை. எனக்கு பாடம் தானே கற்று தருது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விலாம் எனக்கு ஒரு பாடமாக கற்று தருது. கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி வந்து கேட்டு பதில் சொல்லிட்டு போகலாம் சார். கண்டிப்பாக. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் சொன்ன அருமையான பல கருத்துக்கள், சீமானுக்கும் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், விஜய்க்கு சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே நேரத்தில் உங்கள் தலைவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க, மக்களுக்கு தெரிய வச்சுருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்காணல் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.